என் வாழ்க்கையில் எல்லாமே தப்பு தப்பா நடக்குதே என்று குழப்பத்தோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பவுலும் சீலாவும் செய்த தவறுதான் என்ன? கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள், அவ்வளவுதான். சிறைச்சாலை, அத்தனை அடிகள், காயம், வலி, ஏன் அவ்வளவு? போர்ச்சேவகன் காயம் செய்தான், ஆனால் காயம் கட்டினான். அது மட்டுமல்ல, அவன் குடும்பம் முழுவதும் இவர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றனர். பவுல் செய்ததுதான் என்ன? எல்லா சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். நகோமி செய்த தவறுதான் என்ன? உண்ண உணவு இல்லையே என்று உணவை தேடி குடும்பமாக மோவாவிற்கு சென்று செட்டிலானாங்க. ஆனால் அங்கே அவள் எல்லாவற்றையும் இழந்து போனாள். அதன் முடிவுதான் என்ன? முத்து மாதிரி, மாணிக்க மாதிரி ஒரு நல்ல ரூத் என்ற மருமகளை கண்டுபிடித்தாள். அப்பொழுது அவளுக்கு தெரியாது, இந்த ரூத் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வம்சம் வளரப் போகிறது என்று, தன் பெயரும் வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகிறது என்று. நகோமி செய்ததுதான் என்ன? எத்தனை கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை மட்டும் அவள் விட்டு கொடுக்கவே இல்லை. அவருடைய அன்பை பற்றி ரூத்துக்கு தெளிவாய் சொல்லி தேவனிடத்தில் வழி நடத்தினார். அவளுடைய முடிவு மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. ஆமாங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு ரொம்ப சம்பூரணமா இருக்கும். பாத்தீங்களா? ஆரம்பத்துல இவங்களுக்கு வந்ததெல்லாம் பிரச்சனைகளும் தொல்லையும். இன்னும் சொல்ல போனா நகோமி ரொம்ப குழம்பி போய் அழவே ஆரம்பித்து விட்டாள், புலம்ப ஆரம்பித்தாள். முடிவு எவ்வளவு சம்பூரணம் பாத்தீங்க. ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தப்பட்டது பவுலுக்கு. இயேசு கிறிஸ்துவின் வம்சம் தழைக்க இவளும் ஒரு காரணமாகவே இருந்தார். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை மட்டும் எடுத்துடாதீங்க. முறுமுறுத்துட்டீங்களா தெரியாம திரும்பவுமே அவர்கிட்ட வந்துருங்க. அவர் உங்களை அவ்வளவு அதிகமா நேசிக்கிறார். நீங்களும் தொடர்ந்து அவரை நேசிங்க. உங்களுடைய முடிவு நல்ல சம்பூரணமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. இப்போது படும் பாடு இனி வரை மகிமைக்கு ஒப்பானது அல்லங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், இப்போது நாம் படும் பாடு எனக்கு வேதனையும் குழப்பத்தையும் கொடுக்கிறதையா. ஆனால் உம் அன்பை விட்டு நான் பிரியாதபடி இதில் நான் தெளிவாய் நிற்க தேவரீர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நீ நடத்தும் போது அதை கண்டு அதை அனுபவிக்க எனக்கும் கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.